Welcome back to our channel, and this is the series for Java multi-threading. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல என்னென்ன பார்த்தோம்னா சிங்க்ரனைசேஷன் பார்த்துருக்கோம். ஹவு அண்ட் ஹவு இட் ப்ரிவென்ட்ஸ் த ரேஸ் கண்டிஷன்றதை நம்ம செக் பண்ணோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பான அட்வான்ஸ்டு சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஒரு மூணு இது இருக்கு. அது ரீஎன்ட்ரன்ட் லாக்கு, ரீட் ரைட் லாக்கு, அப்புறமேட்டு செமாஃபோர்ன்ற 3 டூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா உங்களோட த்ரெட் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கிடைக்கும். மோர் கண்ட்ரோல் ஓவர் த த்ரெட் மேனேஜ்மெண்ட் இன் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ்ல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அட்வான்ஸ்டு டூல்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. நம்ம லாஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம்னா சிங்க்ரனைஸ் பார்த்தோம். அதையும் நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா சிங்க்ரனைஸ்க்கு நமக்கு லிமிடேஷன் இருக்கு. சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதை வந்து அதுல வந்து நமக்கு லைக் ஃபிளெக்சிபிலிட்டி அவ்வளவா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்ல பார்க்க போற ஃபிளெக்சிபிலிட்டி அதுல இருக்காது. ஸோ அதுல என்னென்ன லிமிடேஷன் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அலோஸ் ஒன்லி ஒன் த்ரெட் டு என்டர் என்டர் சிங்க்ரனைஸ் பிளாக் ஆர் அ மெத்தட் அட் அ டைம். ஸோ ஒரே ஒரு த்ரெட் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும் அந்த சிங்க்ரனைஸ் பிளாக்ல. ஸோ மற்ற த்ரெட் எல்லாமே வெயிட்டிங்ல தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளால செக் பண்ண முடியாது இஃப் இஃப் அ லாக் இஸ் அவைலபிள் பிஃபோர் அக்வயரிங் இட். ஸோ இப்போ நம்ம அந்த கோடு வந்து அந்த இடத்துல இப்போ லாக் அவைலபிளா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண முடியாது அதை அக்வயர் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இது ஒன்று. இட் டசன்ட் ப்ரொவைட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபேர் லாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மல்டிபிள் த்ரெட்ஸை யூஸ் பண்றோம்னா அது அந்த எந்த த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணணும், இல்ல எந்த த்ரெட் வந்து ரெக்வஸ்ட் ஆக்சஸ் பண்ணுது, அந்த ஆர்டர் வைஸ் அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வ் பண்ணும் அப்படின்றது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ அதோட அதுல வந்து நமக்கு ஒரு சில எப்படி சொல்றது அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் கேஸ்க்கு நம்ம சிங்க்ரனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஜாவால இன்னும் வந்து அட்வான்ஸ்டு சிங்க்ரனைஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு லாக்ஸ் பேக்கேஜ்ல நம்ம வந்து இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ் சிங்க்ரனைசேஷனுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். அட்வான்ஸ் சிங்க்ரனைசேஷன் கிரியேட் மாடியூல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் சிங்க்கு வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிப்போம். மெயின் பேக்கேஜ் மெயின்ல வந்து நமக்கு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். மெயின் கிளாஸ் ஒன்று. ஸோ இப்போ நம்ம மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து நார்மல், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ரீஎன்ட்ரன்ட் பிளாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ரீஎன்ட்ரன்ட் பிளாக் வந்து சிங்க்ரனைஸ்டு என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நமக்கு கொடுக்குதோ அது எல்லாமே கொடுப்போம். பட் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ ஒரு லாக் அக்வயர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள், அது வந்து அந்த 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 டைம்ல அந்த ரீசோர்ஸ் அவைலபிளா இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த அந்த த்ரெட்டை வச்சு இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் தட் லாக் டு அன்லாக், நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அந்த அந்த டைம்ல நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங். அதே மாதிரி இப்போ நம்ம வெயிட் பண்றப்பவுமே நம்ம சர்டன் டைம் அவுட் வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டைம் அவுட், இந்த அளவுக்கு டைமுக்கு அப்புறம் கூட நமக்கு இன்னும் அன்லாக் ஆகல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டா வந்து டைம் அவுட் பிரேக் பண்ணி அந்த அந்த த்ரெட்டை வந்து நம்ம நார்மல் ப்ராசஸ்ல இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், ஷேர்ட் ரிசோர்ஸ்னு.
ஸோ கிளாஸ் ஷேர்ட் ரிசோர்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸ்னு நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து என்ன என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு லாக் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரைவேட் ஃபைனல் லாக். ஃபைனல் இது வந்து லாக் கிளாஸ். ஸோ லாக் கிளாஸ். ஸோ இதோட பேர் வந்து லாக்குன்னு நான் வச்சுக்கிறேன். இதோட வேரியபிள் நேம் லாக்கு. இது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் லாக்குன்னு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நியூ ரீஎன்ட்ரன்ட் லாக். ஸோ நியூ ரீஎன்ட்ரன்ட் லாக் நம்ம நியூ ரீஎன்ட்ரன்ட் லாக் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லாக்கை இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாக்கை வச்சு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண போறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைவேட்டு இன்டீஜரு ஸோ கவுண்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ சும்மா ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கவுண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். பப்ளிக் ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். பப்ளிக் வாய்டு இன்க்ரிமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு இதாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாக் வந்து ட்ரை லாக் நம்ம ஃபஸ்ட்டு இஃப் லாக் டாட் ட்ரை லாக். ஸோ ட்ரை லாக்ன்றது இந்த இந்த இது வந்து இந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது தான். ஸோ இது வந்து ட்ரூ ஆச்சுன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இது ட்ரூ ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ட்ரை கேட்ச் ஒன்று ஆட் பண்ணிப்போம். ட்ரை ஃபைனலி ஸோ ட்ரை கேட்ச் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா ட்ரை ஃபைனலி நம்ம வந்து இந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லாக் டாட் அன்லாக். ஸோ இந்த அன்லாக் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த இது லாக்லேயே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் த்ரெட்டால ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ இது நான் வந்து சிஸ் அவுட்டு இதில் வந்து நான் வந்து த்ரெட்டோட பேர் த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் டாட் கெட் நேம் சாரி கெட் நேம் ப்ளஸ் incremented the counter to அப்படின்னு போட்டு ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து ட்ரூ கண்டிஷன். இதுவே வந்து நமக்கு இந்த ஆல்ரெடி இதில் லாக் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எல்ஸ் கண்டிஷன் ஒன்று போடுவோம். ஓகேவா? எல்ஸு ஸோ சிஸ் அவுட்டில் நம்ம வந்து அது என்ன ட்ரை பண்ணதுன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அதில் வந்து நமக்கு couldn't get the lock. couldn't get the lock அப்படின்னு லாக் டு த கவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ எதுவுமே தேவையில்லை. கவுண்டர் அண்ட் டூ சம்திங் எல்ஸ். ஸோ இப்போ நம்ம லாக் வந்து அக்வயர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அது என்னன்னா நெக்ஸ்ட் வேலை என்ன இருக்கோ அதை பார்க்க சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மெத்தட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நான் பூட் ஸ்டாப்பில் இந்த கிளாஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஷேர் ரிசோர்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். ஷேர் ரிசோர்ஸ் ஈக்குவல் டு ரிசோர்ஸ் ஈக்குவல் டு நியூ
ஷேர் ரிசோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் த்ரெட் t1 equal to நியூ த்ரெட் நியூ த்ரெட் நியூ த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டை ரன் பண்ணுறதுக்கு நான் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறேன். ரிசோர்ஸில் உள்ள என்ன மெத்தட் இருக்குன்னா இன்க்ரிமெண்ட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன் இந்த இதுலேருந்து டைரெக்டாக. ஸோ இன்க்ரிமெண்ட் மெத்தடை கால் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், த்ரெட் 1ன்னு. ஸோ இதை நேம் கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நான் த்ரெட் 2க்குமே நான் இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னன்னா த்ரெட் 1 த்ரெட் 2 ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது t1 டாட் ஸ்டார்ட் t2 டாட் ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் இது ரெண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ரன் பண்ணுறேன், ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ த்ரெட் 1 வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்க்ரிமெண்ட் டு கவுண்டர் 1. த்ரெட் 2 வந்து couldn't get the lock to the counter and do something else. ஸோ இது வந்து எல்ஸ் கண்டிஷனில் போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைக் த்ரெட் லாக் அக்வயர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு நமக்கு. ஸோ இது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த த்ரெட் வந்து வெயிட் பண்ணல, செகண்ட் த்ரெட் வந்து வெயிட் பண்ணல. அதுக்கு பதிலாக அதோட நெக்ஸ்ட் இன்னும் வேற ஏதோ ப்ராசஸ் இருக்கும். நம்ம இப்போ பெரிய அப்ளிகேஷன் இருக்குன்னா ஸோ அந்த த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நெக்ஸ்ட் ஏதோ அதை சார்ந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரீஎன்ட்ரன்ட் லாக்கோட ரீஎன்ட்ரன்ட் லாக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீட் ரைட் லாக். ஸோ ரீட் ரைட் லாக் எதுக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வென் யூ ஹாவ் ரிசோர்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டிபியே வச்சுக்கோங்க, டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டா பேஸில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீட் பண்ணுவீங்க, பட் ஆனால் வந்து ரைட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த டேட்டாவை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லாக்கிங் ஃபார் போத் ரீட் அண்ட் ரைட்டு, நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டு ரைட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் ஆக்சஸ் ஃபார் ரைட்டிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைமல்டேனியஸாக எத்தனை பேர்னா ரீட் பண்ணிக்கலாம். பட் ரைட் பண்ணுறது வந்து ஒருத்தர் ரைட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணும்போது மற்ற யாராலையும் ரீட் பண்ண முடியாது. ஸோ ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ரீட் ரைட்டு லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம், கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஷேர்டு டேட்டான்னு நான் வந்து வச்சுக்கிறேன், ஷேர்டு டேட்டா. ஸோ ஷேர்டு டேட்டாவில் நம்ம வந்து ஒரு லாக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட்டு ஃபைனல் ரீட் ரைட் லாக், ரீட் ரைட் லாக்கு. ஸோ இதுக்கு பேரும் லாக்குன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு ஸோ நியூ ரீட் ரைட் லாக்கு. சாரி, இதில் நம்ம ரீட் ரைட் லாக்குன்னு போட வேணாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ரீஎன்ட்ரன்ட் லாக்னே போட்டுக்கலாம். ஸோ இதில் நியூ ரீஎன்ட்ரன்ட் லாக்னே வச்சுக்கலாம். ஸோ ரீஎன்ட்ரன்ட் ரீட் லாக். ஸோ இப்போ வந்து இது என்னது, ரீஎன்ட்ரன்ட் லாக் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறேன், ப்ரைவேட் இன்ட் டேட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம் எல்லாருக்குமே. ஓகேவா?
ஸோ பப்ளிக் void void read data. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ லாக் டாட் ரீட் லாக் டாட் லாக். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்டு அக்வயர் லாக் பண்றோம். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் பண்ண முடியாது. அதுவே ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ரீட் பண்ண முடியாது. ஸோ ரீட் டேட்டாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லாக் அக்வயர் பண்ணிட்டு ஸோ ட்ரை கேட்ச்ல வந்து ட்ரை கேட்ச் வேணாம், நம்ம ட்ரை ஃபைனலி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மல்டி த்ரெட்டிங்ல ட்ரை ஃபைனலி யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ் அவுட் ஐயோ சிஸ் அவுட். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அதே தான் எல்லாத்துக்கும் அதே தான் பண்ணுவோம். ரீட் டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ வந்து சிஸ் அவுட் கரண்ட் த்ரெட்டு. ஸோ இதில் கொடுத்ததே தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ரீட் டேட்டா ரீட் டேட்டா இந்த இடத்துல டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஃபைனலி என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம லாக் அன்லாக் பண்ண போகிறோம். லாக் டாட் ரீட் லாக் டாட் அன்லாக். ஸோ இப்போ வந்து நம்ம ரீட் ஆப்ரேஷனுக்கு பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி பப்ளிக் void ரைட் டேட்டாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன போடுறோம்னா இதில் வந்து நம்ம ரைட் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும் இல்லை இன்ட்டு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இதுலேயுமே லாக்கு இது என்னடா அது லாக் டாட்டு ரைட் லாக்கு டாட் லாக்கு. ஸோ இப்போ நான் இந்த ரைட் பண்ண போகிறேன்னா ரைட் லாக் நம்ம போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி ட்ரை ஃபைனலி வந்து நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டேட்டா ஈக்குவல் டு இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணுறோம்னா வேல்யூ. ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம டேட்டாவில் அப்டேட் பண்ணிட்டு இந்த ரைட் லாக்கை வந்து அன்லாக் பண்ண போகிறோம். லாக் டாட் ரைட் லாக் ரைட் லாக் டாட் அன்லாக். ஸோ அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரீடுக்கு ஒரு ரைட்டுக்கு வந்து நம்ம எழுதியிருக்கோம் கோடு. ஸோ இதுலேயே வந்து இந்த ரீட் ரைட்டுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஷேர்ட் ரிசோர்ஸ் மேலே ஷேர்டு டேட்டா போடுவோம். ஸோ ஷேர்டு டேட்டா இதுவுமே ஷேர்டு டேட்டான்னு போட்டுட்டு ஸோ இந்த ரிசோர்ஸில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ரீட் டேட்டான்றது தான் நம்ம மெத்தடு. ரீட் டேட்டா. ஸோ ரீட் டேட்டா வந்து த்ரெட் 1 த்ரெட் 2லையும் ரீட் டேட்டா பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம த்ரெட் 3ல வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் பண்ணுறதுனால T3க்கு ரைட். இதில் நம்ம வந்து இது வேற பாஸ் பண்ணணும். இது என்னது பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால லாம்டா ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ரிசோர்ஸ் டாட் ரைட் டேட்டா. இதில் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து 33ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு த்ரெட் நேம் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு த்ரெட் 1 த்ரெட் 2 வந்து ரன் ஆகிடும். ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங் T3 ஈக்குவல் டு T3 டாட் strt ஸ்டார்ட். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து சென்டரா போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா
இப்போ வந்து நான் ரன் பண்ணா T1, T2 வந்து வந்துரும். T3 வந்து லாஸ்ட்டா தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ T3 வந்து ஸ்டார்ட் ஆகலையா? ஒரே நிமிஷம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா T1, T2 ஓகே. நான் அதில் வந்து பிரிண்டே போடலையா? ஆமா, பிரிண்டே போடல. என்னடா அது, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரைட் டேட்டா. ஸோ நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அது என்ன டேட்டான்றதை நம்ம வந்து ரன் பண்ணும்போது. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இங்கே போடுறேன். இப்போ நான் இங்கே போடுறேன். பட் ஆனால் எனக்கு ரைட் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டே இது லாக் அக்வயர் பண்ணிடுவோம், ரேட் லாக்கு. ஸோ இது இது ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இது அக்வயர் பண்ணிடும். மறுபடியும் கடைசியாக தான் வந்து இந்த ரைட் லாக் வந்து உங்களுக்கு அக்வயர் பண்ணுது. ஸோ நீங்கள் இப்போ இந்த இதை எடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். இதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம ரீடு வந்து டைரெக்டாக மல்டிபிள் த்ரெட்ஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் அது ஆக்சஸ் ஆகும். அதுவே நீங்கள் ரைட் வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு கீழே வந்து நான் இன்னும் ரெண்டு த்ரெட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ T4, T5 நான் ரெண்டு த்ரெட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த T4, T5ஐயும் நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ T4, T5 எனக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ரைட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். 4, 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ரீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா நம்ம எத்தனை ரீடு வேணால் அது உள்ளே எடுத்துக்கும். ஏன்னா ரீட் லாக் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரைட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது அது வந்து உள்ளே வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ ரீட் லாக் இருக்கனால அது வந்து எவ்வளோ டைம்ஸ் வேணால் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ரைட் லாக் வந்து கடைசியாக தான் வந்து இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அன்லாக் ஆனதுக்கப்புறம் தான் ரைட் வந்து ரைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ரீட் ரைட் லாக்கு. ஸோ இந்த இது வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய டைம் ரீட் பண்ணுவோம். பட் ரைட் பண்ணுறது ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறப்போன்னா ரொம்ப கம்மியாக ரைட் பண்ணுவோம் அப்படின்றத ஸ்பேசஸில் வந்து நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காகவே வந்து இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செமஃபோர். ஓகேவா? ஸோ ரீட் ரைட்டு அதே மாதிரி இப்போ ரீஎன்ட்ரன்ட் லாக்கு இது எல்லாமே பார்த்துருக்கோம். பட் செமஃபோர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம த்ரெட்டோட எத்தனை த்ரெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது டைரெக்டா. ஓகேவா? ஸோ என்னன்னா எத்தனை த்ரெட் இருக்கோ அத்தனை த்ரெட்டை ஆக்சஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் செமஃபோரில் என்னன்னா நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 5 த்ரெட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். 6 த்ரெட்டு 7 த்ரெட்டு இருந்தாலுமே அது எல்லாமே மற்ற த்ரெட் எல்லாமே வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து செமஃபோர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸோ நம்ம அதை எப்படி இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா வந்து நம்ம லிமிட் பண்ண போகிறதுனால லிமிட்டட் ரிசோர்ஸ். ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸில் இந்த கிளாஸில் நம்ம வந்து சேம் ப்ரைவேட் ஃபைனல் செமாஃபோர் equal to நியூ செமாஃபோர். ஐயோ, செமாஃபோருக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. செமாஃபோர் equal to
நியூ செமாஃபோர் எத்தனை எத்தனை பெர்மிட் பண்ணலாம் அப்படின்னு நான் 2 பெர்மிட் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா ரெண்டே 2 த்ரெட் தான் இதை இந்த 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 கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த ரீசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது அன்லாக் ஆன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் த்ரெட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் ரிசோர்ஸ் பப்ளிக் ஆக்சஸ் ஐயோ பப்ளிக் வாய்டு ஆக்சஸ் ரிசோர்ஸ் அப்படின்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சரி கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து சேம் ட்ரை கேட்ச் ஃபைனலி யூஸ் பண்ண போகிறோம். ட்ரை கேட்ச் ஃபைனலி. ஸோ ட்ரை கேட்ச் ஃபைனலியில் ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செமஃபோர் டாட் அக்வயர்னா ஸோ இப்போ இது லாக் அக்வயர் பண்ணுவோம்ல நம்ம லாக்னு போடுவோம்ல அந்த மாதிரி இது வந்து செமஃபோர் டாட் அக்வயர். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஸ் அவுட் போட்டுக்கலாம். ஸோ சேம் தான் மற்ற இதில் என்ன போட்டிருக்கோமோ அதே சிஸ் அவுட் தான். என்னன்னா இதில் வந்து அக்வயர் தான் லாக்னு போடுவோம். ஆக்சஸிங் த ரிசோர்ஸ்னு போட்டுப்போம். ஸோ இப்போ எந்த த்ரெட்டை ஆக்சஸ் பண்ணுதுன்னு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லீப் போட்டுக்குவோம். ஸோ இந்த ஸ்லீப் எதுக்குன்னா த்ரெட் டாட் ஸ்லீப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நம்ம இப்போ வந்து இந்த எந்த ப்ராசஸுமே நம்ம இதில் உள்ள வந்து நம்ம காட்டல. அதனால ஜஸ்ட் நான் ஸ்லீப் வந்து 1000 செகண்ட்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ரிலீஸிங் த ஸ்டாக்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அக்வயர் பண்ண மாதிரியே நம்ம இங்கே ஃபைனலியில் ரிலீஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபோர் டாட் ரிலீஸ். ஸோ இப்போ என்னன்னா அக்வயர் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்து அட் அ டைமில் 2 இது அக்வயர் பண்ண முடியும். அந்த மாதிரி 2 இது ரிலீஸ் பண்ணும். அப்புறமேட்டி அடுத்தடுத்த த்ரெட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும் அதே மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் லிமிட்டட் ரிசோர்ஸாக ஸோ இது இருக்கட்டும். நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே கீழேயே வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ் ஈக்குவல் டு நியூ லிமிட்டட் ரிசோர்ஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எத்தனை த்ரெட் வந்து நமக்கு வேணுமோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 த்ரெட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு நியூ த்ரெட் ரிசோர்ஸ் சாரி லிமிட்டட் ரிசோர்ஸ் டாட் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சஸ் ரிசோர்ஸை இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் ரிசோர்ஸ் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம் இந்த த்ரெட்டுக்கு. த்ரெட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதை வந்து கோலன் இது செமிகோலன் வச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி நான் 3 த்ரெட்டு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 3ன்னு இதுவுமே நான் 2 3ன்னு போட்டுறேன். ஸோ இது 3யுமே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. நீங்களே பாருங்க. காப்பி
ஸோ நான் இப்போ அதை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ த்ரெட் 3 இஸ் ஆக்சஸிங் த ரிசோர்ஸ், த்ரெட் 1 இஸ் ஆக்சஸிங் த ரிசோர்ஸ். அப்புறமேட்டு த்ரெட் 3 ரிலீஸ் பண்ணிச்சு, த்ரெட் 2 ரிலீஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் த்ரெட் 1 வந்து வெயிட் த்ரெட் 3 வந்து ஆக்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே த்ரெட் 3 ஆக்சஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் த்ரெட் 2 வந்து ஆக்சஸ் பண்ணுது. நான் அதுக்கு முன்னாடி த்ரெட் 1 ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு. த்ரெட் 1 ரிலீஸ் ஆகுது, த்ரெட் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ என்னன்னா அட் அ டைம்ல 2 இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அட் அ டைம்ல 2 இதை ஆக்சஸ் பண்ணும்போது ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணும், அடுத்த த்ரெட் ஆக்சஸ் பண்ணும் இங்கே. ஸோ அடுத்து லாஸ்ட் 2மே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் இப்போ 3 போட்டேன்னா எனக்கு வந்து இந்த 3 த்ரெட்டுமே ஆக்சஸ் பண்ணும் அட் அ டைமில். ஸோ அதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து லிமிட்டேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இது பார்த்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ஆக்சஸ் பண்ணுது, 3மே ரிலீஸ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் 1 கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா தான் ரிலீஸ் ஆகும், ஆக்சஸ் ஆகும். ஸோ இது அக்கார்டிங் டு நம்ம ப்ராஜெக்டை பொறுத்து, நம்ம வர ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து எப்படி வேணுமோ அதில் ஆக்சஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 கொடுத்தாலுமே வந்து நம்ம 3 த்ரெட் தான் இருக்குன்னா அது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம வந்து இந்த த்ரெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் எத்தனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓவர்லோட் பண்ணாமல் ஒரு ஃபேராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸில் ரீஎன்ட்ரன்ட் லாக்கு, ரேட் லாக்கு, செமஃபோர் இந்த மாதிரி 3 இதையுமே நம்ம அட்வான்ஸ்டு சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு இந்த த்ரெட் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம த்ரெட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறத இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து குரூஷியல் ஃபார் பில்டிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்கரண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த கான்செப்ட் தெரியாம நீங்க வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கான்கரண்ட் அப்ளிகேஷன் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதை விட இன்னும் மோர் அட்வான்ஸ் டாபிக்ஸ் லைக் டெட் லாக்கு, லைவ் லாக்கு, அப்படியே அப்புறமேட்டு அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஹிட் த லைக் பட்டன் ஸோ யூ டோன்ட் மிஸ் இட். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், give a thumbs up and feel free to leave any questions or suggestions in the comments below. So thanks for watching. I'll see you in the next video. Tada, bye bye, see you.